வணக்கம். 8ஆம் நம்பர் தலைவர் பேசுகிறேன். மதுரையில் இந்து முன்னணி சார்பாக பிஜேபி ஆதரவில் முருகபுத்திரர் மாநாடுன்னு ஒரு மாநாடை கூட்டி ஒரு 10 லட்சம் பேர் திரட்டி பெரிய லெவலில் ஒரு மாநாடை வெற்றிகரமாக முடிச்சிருக்காங்க இந்து முன்னணி அமைப்புகள். இதில் அதிமுககாரங்க கலந்துருக்காங்க. இன்னும் கட்சி சார்பு இல்லாமல் நான் அதில் பெரும்பாலும் அரசியல் பேசலை, சுத்தமாக அரசியல் பேசுன்னு கூட வச்சுக்கலாம். இதில் மாநாட்டுக்கு முன்னாடியே முருகன் கோயிலை வச்சு அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிறக்க திருமாவளவன் வந்து திருப்பரங்குன்றத்தில் வந்து சாமி கும்பிட வந்தார். வந்துட்டு சாமியை கும்பிட்டு நல்லா ஐயர்கிட்ட மாலைகள் எல்லாம் மரியாதை பூரா செஞ்சு உண்டியலில் பணம் போட்டு சூடத்தி வரணும் ஐயருக்கு பணம் போட்டுட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு வெளியே வந்து ஒரு சுற்றிட்டு வெளியே வந்திருக்காரு. ஒரு பொம்பளை ஆள் வந்தவங்க கூட செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொல்ல செல்ஃபி எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு திருநீரை உடனே பூசின திருநீரை உடனே அழிச்சிட்டு செல்ஃபி எடுத்திருக்காரு. இது உடனே பெரிய பிரச்சனை ஆகிருச்சு. ஏன் நீங்கள் திருநீரை அழிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி விட்டால் நாள் முழுக்க திருநீரை வைக்க முடியுமா அப்படிங்கிறது மாதிரி அவர் ஒரு கருத்தை சொன்னார். நான் என்ன கேட்குறேன், உங்களை யாரும் கோயிலுக்கு வர சொல்லலை, ஐயர் கூப்பிட்டாங்களா? இல்லை முருகன் உங்களை வாப்பா நீ வந்தா தாப்பா எனக்கு நிம்மதி வரும், நீ வந்தா தாப்பா உங்களை முருகன் என்ன கூப்பிட்டாரா? இல்லை இந்து முன்னணிக்காரங்க கூப்பிட்ட மாநாட்டுக்கு என்ன போனீங்களா நீங்கள்? இல்லை மதுரை மக்கள் யாரும் நீங்கள் கட்டாயம் வந்தே தீரணும் திருப்பரங்குன்றத்துக்கு உங்களை யாரும் சொன்னாங்களா? நீங்களா உங்கள் தேவைக்கு சாமி போட போறீங்க, நீங்களா உங்கள் தேவைக்கு ஐயர்கிட்ட உண்டியலில் காசு போடுறீங்க, நீங்களா கோயில் காணிக்க போடுறீங்க. அப்போ அவே திருநீர் கொடுக்குறேன், கோயிலுக்கு போனால் திருநீர் தானப்பா கொடுப்பேன், வேற என்ன கொடுப்பேன்? திருநீர் கொடுப்பியா? அதையும் இப்போ பயபக்தியோட விழுந்து மூணு தடவை விழுந்து கும்பிட்டு 3 தடவை பூசிக்கிறிய, தலையில பூசிக்கிறிய. இந்த இவ்வளவு லட்சணம் நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் என்னத்துக்கு திருநீர் பூசின என்ன போச்சு கொடுக்க வேண்டிய என்ன காரணம்? என்ன சொல்லுங்க? நீங்க எதுக்கு அழிக்கணும்? இது தேவையில்லையே அழிக்கணும். நீங்க கோயிலுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லையே. உள்ள வர்றது, நீங்க வேண்டதெல்லாம் வேண்டிக்கிறது, இங்க போட்டோ எடுக்கும்போது மட்டும் திருநீர் அழிச்சிக்கிறது, நல்ல மாதிரி வேஷம் கட்டிக்கிறது, எல்லா பேருமே அதுதான். எல்லாமே உங்க வேலை பூராமே அதுதான். நான் சாமி கும்பிடுறேன்னா கும்புறின்னு சொல்லணும், சாமி கும்பிடலாம் கும்பிடுன்னு சொல்லணும். ஒரே பேச்சு முடிஞ்சு வச்சு. இதுல சாமி கும்பிடுவாராம், கோயிலுக்கு வருவாராம், சூடதிவாரனுக்கு பணம் கொடுப்பாராம், உண்டியில பணம் போடுவாராம், எல்லாம் போடுவாராம், திருநீர் பூசிக்கிடுவாராம். வெளியே வந்தாலும் போட்டோவுக்கு மட்டும் யாருக்கு தெரியும் பார்த்துக்கிற கூடாங்கிறதுக்கு அழிப்பாராம். ஏய், என்னதான் நினைக்கிறீங்க நீங்க? ஓட்டு போற ஜனங்களை இந்த நாட்டில் இருக்கவன பூரா நீ என்னதான் நினைக்கிறீங்க? எல்லாருமே நான் தெரியாம இருக்கேன். கருணாநிதி கூட அவர் வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோபாலவர் வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கூட 6 கால பூஜை 5 கால பூஜை அவரை ஏற்றுக்கிட்டாராம். முழுவதும் அவர் கோயில் மாதிரியே யதார்த்தமாக கோயில் இருந்திருக்கு, ஒரு ஐயர் கோயில் அது. ஆனா இவர் தான் முழுவதும் அந்த கோயில 24 6 கால பூசை 5 கால பூசை இவர் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஐயர் ஸ்பெஷலா போட்டே பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா கருணாநிதி வாங்கினதே ஐயர் வீடு தான். ஐயர் வீடா ஐயர் தெருவுலையா ஐயர் வீடா நமக்கு சரியா தெரியல. ஆனா அவரே அப்படியேப்பட்டாலும் இங்கிட்டு முருகனை வணைக்கிறது, இங்கிட்டு பெருமாளை வணைக்கிறது, ஹாய் ஹூய் அந்த கோயில் சரியில்லை, இந்த கோயில் சரியில்லை, இந்த பூசாரி சரியில்லை, அந்த பூசாரி சரியில்லை, இந்து மதம் சரியில்லை, முஸ்லீம் மதம் வந்தது நல்லா இருக்கு, கிறிஸ்துவ மதம் நல்லா இருக்கு அப்படிங்கிறது. இந்த புழுகெல்லாம் புழுகுவாங்க. இந்த புழுகெல்லாம் புழுகிட்டு கடைசியில் என்னாச்சு? கோயிலா விழுந்து கதாவசனம் கொடுக்குறது, சோசியக்காரட்ட போய் ஜோசியமா தேர்றது, சாமியார் தேர்றது. கருணாநிதி வேலை இதுதான். உங்க கதையை அதுதான். நீங்க என்ன சொல்லுங்க சொல்லாம போங்க. நீங்க சாமி கும்பிடுங்க கும்பிடாம போடல. நாங்க உங்களை பார்த்து நாங்க இல்லை, எங்களுக்குன்னு ஒரு முறை இருக்கு, எங்களுக்கு பிடிச்சிருக்கு, சாமி கும்பிடுறோம். அது என்ன நீங்க நீங்க அழிக்காட்டாலும் கொஞ்சம் நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் அழியத்தே போகுது. அதனால அப்புறம் என்ன அர்த்தம்? நீங்க ஒரு வேஷத்தை காட்டுறிய. நம்ம கருத்து நம்ம திராவிடவாதி, நம்ம பெரியார் இயக்கத்தை நம்ம பெரியாருக்கு தூக்கி பிடிக்கிறோம், நம்ம அம்பேத்கர் இயக்கத்தை தூக்கி பிடிக்கிறோம், அதனால திருநீர் வைக்கக்கூடாது அப்ப நீங்களா வச்சுக்கிட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே அம்பேத்கர் வாதியா இருந்தா திருநீர் பூசி அன்னைக்கு நீங்க போஸ்ட் கொடுத்துருக்கணும். அதுதான் நீங்க கொண்டு வந்து நீங்க கடைப்பிடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கொள்கைக்கே சிறப்பு. இதை விட்டு அங்கேயே உள்ள போறது, அங்கேயே போட்டோ எடுக்க போகும்போது செல்ஃபி அடிக்கிறது, நீங்க நம்பிடுவானாக்கா? சரி, அங்கே வேற எந்த கோயிலுக்கு போகாதீங்க. இனிமேல் திருமாலை விட எந்த கோயிலுக்கு போறதுலையும் சொல்லுங்க. எத்தனை கோயில நீங்க கும்பாபிஷேக தலைமையத்தை நடத்திருக்கீங்க? நீங்க சொல்லுவாங்க விழுப்புரம் மாவட்டத்துல எத்தனை கோயில கும்பாபிஷேக தலைமையத்தை நடத்துறீங்க? இதெல்லாம் எதுக்கு? அடுத்தவனை போற மக்களை பூரா உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களை பூரா முட்டாப்பலாக்குறதா? திருநீர் அடிக்கவும், அதை அழிக்கவும், இதை அழிக்கவும் நீங்க போகாதீங்க. உங்களுக்கு தேவைன்னா போய்க்கிறீங்க. எந்த சாமி வேணாலும் தேர்தல் நேரத்துல கூட பாராளுமன்ற தேர்தலில் எதோட கூட்டணி வைக்கணும்னு உங்களுக்கே தெரியல. திகச்சு போயிருந்தீங்க. திமுக விட்டு வெளியே வர்றதா, எதுக்கு போறது, எதுக்கு வர்றது, ஒரே திகப்பா இருந்தீங்க. போன தடவை சட்டசபையிலோட பெரிய திகப்பா இருந்தீங்க. யாரோட போறது யாரோட வர்றது தெரியல, வழியே தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு பெருமாள் கோயில் போய் 9 காலையில 3:30 மணிக்கு போய் நின்றீங்க. பேப்பர்ல எல்லாம் வந்துருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? அப்புறம் அதில் அப்படி அப்புறம் உங்களுக்குன்னா வழி தெரியறதுக்கு நீங்க 3:30 மணிக்கு போவீங்க. வேற மக்களுக்கு வழி தெரியுதுன்னா 3:30 மணிக்கு போகக்கூடாதா? அப்போ உங்களுக்கே தெரியுது இது உண்மை, இதுல விஷயம் இருக்கு, இது இப்படி கும்பிட்டா நடக்கும், இதுதான் முறை, இதுதான் உலகத்தை இயக்குது. நம்ம சும்மா நோட்டு புத்தகம் படிப்பு இதெல்லாம் இயக்கலப்பா. உலகத்தை இயக்குறதே சாமியும் மந்திரங்கள் தான்ப்பா இயக்குது. உலகத்தை சோதிடம் இதுதான் இயக்குது. நீங்க பிடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இந்த நோட்டு புத்தகம்லாம் இயங்கல. உன் அறிவு இயங்குறதே கிரகத்திலையும் மந்திரத்திலையும் கடவுள் இயக்கத்துலதே இருக்கு. உங்க மூளை செயல்படுறதே, உலகம் இயங்குறது எல்லாமே அதுலதான் இருக்கு. சும்மா நீங்க வாட்டுக்கு வீம்புக்கு பிடிச்சிக்கிட்டு திருநீர் அடிக்கிறீங்க, குங்குமத்தை அடிக்கிறீங்க, நீங்க வாட்டுக்கு ஒத்த ஐடியா போய்கிட்டு ஒத்த பூட்டா போய்கிட்டு அந்த சாமியை காலில் விடுகிறது, இந்த சாமி, இதெல்லாம் தப்பு.
இதெல்லாம் தேவையில்லாத வேலை. அன்றைக்கெல்லாம் டிவியில் பார்க்குறேன் போற அவங்கள பெரிய லெவலில் இவர் நீயே திரும்பி அடிக்கிறீங்க அதுன்னு பெரிய லெவலில் பிரச்சனை பண்ணாங்க. இது தேவையில்லை. நீங்கள் என்னென்னா இப்போ கூட என்ன வாழுது, இப்போ கூட நீங்கள் என்ன ஸ்டாண்ட் எடுத்துருக்கீங்க இப்போயும் உங்களுக்கு தெரியல. இப்போ திமுக விட்டு நீங்கள் வெளியே வர்றதுக்கு நீங்கள் நுண்டிச்சாக்கு தேடிக்கிட்டு இருக்கீங்க. நுண்டிச்சாக்கே வேணாம், 40 சீட்டு 50 சீட்டு நீங்கள் கேட்கணும்னு சொல்கிறீங்க. 50 சீட்டு கொடுக்க மாட்டாங்க. போன தடவை என்ன கொடுத்தாங்க, 6 சீட்டு. 6 சீட்டுக்கு நாக்கு தள்ளி போச்சு உங்களை. இழுத்து பறித்து அவரை பார்த்து இவர் துறமுருகனை பார்த்து பேச்சு நடத்தி, நேரிட்ட பார்த்து பேச்சு நடத்தி, ஒருத்தையிட்டா பேச்சு நடத்தி உஷுன்னு மூச்சு விட்டு கடைசி நான் ஸ்டாலினை சந்திச்சு ஆவின் ஒத்தக்காலண்டு கடைசியில் போய் 6 சீட்டை வாங்கிக்கோங்க பானச்சரத்தை 2க்குங்கன்னு சொல்லி அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகி அப்புறம் நடந்துச்சு. இப்போ எப்படி 6 சீட்டு எப்படி 50 சீட்டு அப்படி மாறும்? 4 வருஷம் 3 வருஷத்துக்குள்ள தொண்டருக்கு உங்களுக்கு படையெடுத்தா சேர்ந்துட்டேன் அவங்க பின்னாடி. நான் கேட்குறேன், உங்க பின்னாடி நான் நாடு மூணு திரண்டானா? 6 சீட்டு 8 சீட்டு ஆகலாம், 8 சீட்டு 10 சீட்டா கூட ஆகலாம். 50 சீட்டு கேட்பாராம். கேட்கலைன்னா அப்புறம் முடிவுக்கு வருவார். ஆக மொத்தம் விலவரின்னு சொல்ல வேண்டியானே. இது எதுக்கு? நமக்கு ஏற்கனவே கணிச்சிட்டான். இன்னொன்று நல்லா தெரிஞ்சுங்க, நாட்டில் இருக்கக்கூடிய கொச்ச கயிறை பூரா சேர்த்து திருமாவளவனை கட்டுனாலும் திமுக கூட்டத்தில் திருமாவளவன் இருக்க மாட்டார். ஸ்டாலினுக்கு நான் சொல்லிக்கிறேன், யாருக்காக தான் சொல்லிக்கிறேன். நாட்டில் உள்ள கொச்ச கயிறை பூரா ஒன்று சேரு, திருமாவளவனை கட்டுங்க, நிற்க மாட்டார். அவர் வெளியேறிடுவார். அவருக்கு தெரியும் விஷயம் இங்கே நடக்காது, இங்கே படம் ஓடாது அப்படின்னு தெரியும். ஏன்னா நாங்கள் கருத்து கணிப்புல மக்கள் செல்வாக்கு இல்லை, ஆட்சியில மக்கள் செல்வாக்கு சுத்தமாகவே கிடையாது திமுகவுக்கு. ஆனா இந்த கட்சிகள் ரீதியா 4 போட்டி 5 போட்டி இதுல உடைச்சு கிடைச்சு அவர் எதுவும் திமுக பூந்து என்னமோ வந்தா தேனே ஒழிய மற்றபடி நேரடியா மக்கள் ஓட்டு போடுவேன். உதயசூரியனுக்கு ஓட்டு போடுவேன், ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுவேன், உதயநிதிக்கு ஓட்டு போடுவேன், செத்து போன கருணாநிதியை நம்பி ஓட்டு போடுவேன். நடக்கவே நடக்காது, நடக்கவே நடக்காது. தலையில் நின்று தண்ணி குடிச்சாலும் சரிதான், நடக்காது. இது வேஸ்டான வேலை, வெட்டி வேலை. இது திருமாவளவனுக்கு தெரிஞ்சு வச்சு. தெரிஞ்சு போனவன அவர் பிக்கிறாரு. 50 சீட்டு கேட்கிறாரு கம்யூனிஸ்ட்காரங்க. அதுக்கு மேல அவங்க என்ன ஊருக்கு முன்னாடி ஊருக்கு 4 பேர் இருந்தாங்க கம்யூனிஸ்ட்காரன். இப்ப 10 ஊருக்கு சேர்ந்து ஒரு ஆள் இருக்கேன். 10 ஊருக்கு கணக்கு எடுத்தீங்கன்னா ஒரு கம்யூனிஸ்ட்காரன் ஆயிட்டேன். அது சேப்பு துண்டை போட்டுக்கிட்டு அந்த துண்டு கிழிஞ்சு போச்சு. மறுதுண்டு வாங்க காய்ச்சல் இல்லை, பொழப்புக்கு வழி இல்லை. என்னத்தையும் அவன் போராட்டத்துக்கு பண்றதும் இல்லை. வசூல் பண்ணி இவன் போராட்டமா அறிவிக்க போறதும் இல்லை. இவன் போராட்டம் அறிவிச்சா பொதுமக்கள் எவன் உண்டியல காசு போடுறதும் இல்லை. அதனால உண்டியல தூக்குறதும் இல்லை, இவன் போராட்டம் பண்ண போறதும் இல்லை. ஆக மொத்த கம்யூனிஸ்ட் முடிஞ்சு. அவர் என்னன்னா அவர் 25 குறையாது எங்களுக்கு. ஸ்டாலினா எவர் வந்தா என்ன, செத்து போன கருணாநிதி 25 சீட்டுக்கு நாங்க குறைய மாட்டோம். ஏப்பா உனக்கு கொடுத்ததே 4 மயிறு, 4 சீட்டு மயிறு, 25 உனக்கு வேணுமாக்கம் கொடுப்பானாக்கம். நான் உறுதியா வெளியேறிட்டு போக முடியாதையா, இனியா அவனை போறிய. இதுதான் நடக்கும், இதுதான் நடக்க போகுது. இங்க என்ன காரணம், அங்க வேற மாதிரி அரசியல் போய்கிட்டு இருக்கு. இனி திமுக மக்கள் செல்வாக்கு இழந்துருச்சு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு தான் எல்லாரும் திட்ட வைக்கிறாங்களே ஒழிய இப்படி இருக்கக்கூடிய. இப்ப இதுல காங்கிரஸ் அவன் 4ஆபுரம் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, இங்கிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, அங்கிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. கடைசியில ஸ்டாலின் சொன்னா சரிங்கிறாங்க. பூரா அதுவும் பேசுற ஊரா போயிட்டேன். இல்லையா கூட்டணியில இருக்கிற பேசுற ஊரா போயிதையா, திமுக இருக்கிற ஆள் ஊரா போயிட்டேன். கலடுறதுக்கு வழி வகுத்துட்டாங்க. 20 சீட்டு கொடுத்த காங்கிரஸுக்கு இன்னும் எத்தனை சீட்டு கேட்கறது? காங்கிரஸ் நீ 150 கேட்கறதா? 150 தான் நான் இருப்பேன், இல்லை நான் போவி ஆய்வுங்கிறதா? அது எப்படியோ தெரியாது. மக்கள் செல்வாக்குல நேரடியா மக்கள் ஓட்டு போட்டு திமுக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு. அதனால நீ கட்சிகள் ரீதியா விஜய் ஒரு பக்கம், சீமா ஒரு பக்கம், பாரேசனா ஒரு பக்கம், இப்படி உடைச்சு கிடைச்சு போய் ஓட்டுக்கள் செதறி ஏதோ ஒரு 0.5% ஓட்டு, 0.5% ஓட்டு, 100 ஓட்டு, 5 ஓட்டு, 10 ஓட்டுல தொகுதியில திமுக ஜெயிச்சாதேனே ஒழிய மற்றபடி மக்கள் திமுகவுக்கு ஓட்டு போட யாரும் தயாரா இல்லை.